என்ன வாங்கிட்டு வந்திருக்காவ? உனக்கு அன்பளிப்பா என்ன கொடுத்திருக்காவன்னு தெரியுமாத்தியா? நீங்க மட்டும் gift பிரிச்சு அப்படி பெரிப்பாங்க. அவிய எங்கல அங்க என்ன கடந்து உறங்கிட்டே இருக்காவ. என்ன செய்யறது? நானும் எழுப்பி கூப்பிட்டு பார்த்தா வரமாட்டான்ட்டாவ. ஏய், அத்தான் தான் உறங்கிட்டு இருக்காவல. மாதிரி அவியால ஏன் தொந்தரவு பண்ணணும்? அவிய பாட்டும் உறங்கட்டும், நம்ம பிரிப்போம். அப்படியா? சரி, பெரியப்பா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க? சரி, ஓகே, பிரிங்க. ஏய், லோகேஷ், ஃபோன் அடிக்கிறதல சத்தங்கட்டாம இருக்கியா? ஏன் பூமாரி நீ சொல்லி எனக்கு தெரியாதா? என் பாக்கெட்ல தான இருக்கு. ஃபோன் அடிக்கு, எடுத்து பேசினா விளையாட வான்வே. இப்ப விளையாட போக முடியுமா? பெரியம்மாக்கு வந்திருக்க gift எல்லாம் பார்க்க வேணாமாக்கோ? அதுக்கு என்னல, நீ விளையாடணும்னா போயிட்டு வா. நீ வந்த பிறகு என்னென்ன வந்தது நாங்க சொல்லியோம். அம்மா, நான் அப்ப போயிட்டு வரட்டாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஜாலியா இருக்குமா? செம்மையா இருக்கும். ப்ளீஸ்மா, போயிட்டு வரமா. இல்ல, சத்தங்கட்டாம போயிட்டு சத்தங்கட்டாம ஒழுங்கா வரணும், சரியா? ரோட்டோடி கூவிட்டே போக கூடாது. அக்கா, நீ என்ன பிரிக்காம உட்கார்ந்துட்டே இருக்க? நேரம் கடத்திக்கிட்டே இருக்கியக்கா. சட்டுன்னு பிரி. அம்மா, சித்திக்கு சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசை பார்த்துக்க. சட்டுன்னு பிரி. சித்தி ஆசைப்படுறாவல. ஆமா ஆமா, விட்டா அவளே என் கிஃப்ட் எல்லாம் பிரிச்சிருவா. அட, இது நம்ம சுமதி கொடுத்த கிஃப்ட் ஆச்சே. சுமதி என்ன வாங்கியிருப்பா நம்மளுக்கு? அவியலா, அவிய ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாவ. உங்களுக்கு ஏதாவது அதிசயமா கொடுத்தாவ. 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாவ. நீங்க பெருசால எதிர்பார்க்காதீங்க, மாதிரி மொக்க வாங்கிருவிய. அப்படியா சொல்லியே? சரி, என்ன இருக்குன்னு பாப்போம். ஏ லட்சுமி, ஏதோ பேப்பர் இருக்கு பாத்துக்க. நான் என்ன எழுதிருக்காவன்னு வாசிக்கேன் பாரு. இன்றை போல் என்றும் நீங்கள் இருவரும் மனமொத்த தம்பதியராய் வாழ சுமதியின் வாழ்த்துக்களா. அடச்சி, இதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே போயிடலாமே. இப்படி gift பேக்ல என்னமோ 100 ரூபாய்க்கு gift வாங்கிருக்க மாதிரில எழுதி வச்சிருக்கா. நீ சொன்னது சரிதான் லட்சுமி. நாங்க தான் சொன்னோம்ல, அவ சரியான நப்பி. அவ ஒருத்தருக்கு 1 பைசாவும் ஈய மாட்டா. சரி, இது ரேவதி கொடுத்துருக்கா பாத்துக்க. ஏய் அம்மா, எவ்வளோ பெருசா இருக்கு. இதுக்குள்ள பெருசா எனக்கு ஏதாவது gift வச்சிருப்பா. என்ன ரேவதி இவ்வளவு பெரிய பெட்டியை கொடுத்துருக்கா. ஆனா பெட்டி பூரா இப்படி பேப்பர் துண்டால இருக்கு. ஒருவேளை கோல்டு காயின் வச்சிருப்பாளோ? சரி, என்னன்னு பாப்போம். அக்கா, நீங்க ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் அள்ளி போட்டா. சிம்பிளா வேலை முடிஞ்சது. அதுக்குள்ள 1 ரூபாய் 2 ரூபாய் சாக்லேட் இருக்கும். மாதிரி அதுல என்ன வைக்க போறா? அவளே சரியான நப்பி பாத்துக்கிடுங்க. அடச்சி, அவ வீட்டுக்கு போய் கொண்டு தூர கொட்டாம நம்ம தலையில கட்டிட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிட்டு போலியே. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நப்பியா தான் இருப்பாங்களோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க. ஏன் இப்படி இருக்காங்க? அப்படி இல்ல சோதி, இவ தங்க காயின் கொடுத்தானா சின்ன டப்பாவா இருக்கும். எல்லாரோட பெருசா இருக்கணும்னு சொல்லி இந்த ஐடியால அவ பண்ணிருப்பான்னு நினைக்க. நான் கண்டிப்பா சொல்லியேன், ரேவதிக்கும் எனக்கும் ரொம்ப பழக்கம் இருக்கு பாத்துக்க. தங்க காயின் தான் இருக்கும், இல்ல வெள்ளி காயின் இருக்கும். என்ன பொன்மணி அக்கா சொல்றிய? தங்கம் விற்கிற விலையில உங்களுக்கு தங்க காயின் கொடுக்காவலாம். பாப்போம் தங்க காயினோட லட்சணத்தை. அடச்சி, வெறும் 5 ரூபாய்க்கு 5 ஸ்டார் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னம்மா, ஏதோ சொன்ன தங்க காயின் இருக்கும்ட்டு தங்கத்தால ஆன சாக்லேட் கொடுத்துருக்காவ. தின்னு. அடச்சே, நமக்கு வர கிஃப்ட் ஒன்றும் நல்லாவே இல்லையே. சரி, அடுத்து நம்ம உமா கொடுத்துருக்க கிஃப்டை பார்ப்போம். இது நம்ம உமா கிஃப்ட் ஆச்சே. உமா என்ன வச்சிருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, நம்ம எழுதுனதை கண்டுபிடிச்சிருவாவளோ. சரி, சத்தம் கட்டாம பாத்ரூம் வருதுன்னு சொல்லி வெளியே போயிருவோம். எனக்கு பாத்ரூம் வருது, நீங்க கிஃப்ட் எல்லாம் பிரிங்க. இளவையா பாத்தியாளா? அவ கொடுத்த கிஃப்ட் எடுத்ததும் பயந்து பாத்ரூம் வருதுன்னு ஓடிட்டா. கள்ளி சரியானவ. எந்த கிஃப்டும் சரியா வைக்க மாட்டா. இவளும் ஒருத்திக்கும் ஒரு கிஃப்ட் ஒழுங்கா கொடுக்க மாட்டா. ஆனா இவளுக்கு மட்டும் எல்லா கிஃப்டும் ஒழுங்கா வரணும், இல்லாட்டி குறை பேசுவா. என்னது, இவளும் இந்த சுமதி மாதிரி ஏதோ பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா. என்னன்னு படிக்க கேளுங்க எல்லாம். எங்களிடம் போதுமான அளவு பணம் இல்லாததால் உங்கள் திருமண நாளுக்கு gift வாங்க முடியவில்லை. ஆகையால் ஒரு பேப்பரில் உங்களை வாழ்த்துகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்களா. அட கடவுளே, அட கடவுளே, மன்னித்து விடுங்கள் கூட தெரியுமா? மன்னித்து விடுங்களா. நல்லா பல்ல காட்டுமா. உன் கிஃப்ட் வரும் தானே உன் லட்சணம் தெரியும். அக்கா பாத்தியாளா, ஒவ்வொருத்தருக்கும் ஃபங்க்ஷன் வருமா நீங்க உங்க சார்பா எவ்வளவு செய்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய்க்கு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாவ. 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காவ. அதுக்கு மேற்பட்டனா பேப்பர்ல எழுதி கிஃப்ட் மாதிரி கொடுக்காவ. அட விடு, நான் இப்போ கிஃப்ட்டுக்கு பிரிக்கல பாத்துக்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கோம், சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி தான் கிஃப்ட்டை பிரிக்க. மனசார வந்து வாழ்த்தினாவளோ அதுவே எனக்கு போதும். ஓ, இது சூப்பரா இருக்கே. பூ மாதிரி அழகான கையெழுத்தால எழுதிருக்காளே. முத்து முத்தால இருக்கு கையெழுத்து. ஏன் 2 பிள்ளைகள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தியாவது எழுதுறாளா? அதான பார்த்தேன். என்னடா இன்னும் அமைதியா இருக்காளேன்ட்டு ஆரம்பிச்சுட்டே உன் வேலைய. ரொம்ப நன்றி பூமாரி, ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. எனக்கு வந்திருக்க கிஃப்ட்லயே இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன வசந்தி மட்டும் வித்தியாசமா கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கா? ஒருவேளை உள்ள வேற எதுவும் வச்சிருப்பாளோ? அப்படிலாம் இருக்க மாட்டா. வசந்தி என்னைக்குமே நமக்கு ஃபேவரா தான் இருப்பா. இந்த உமா கிழக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனதால தான் மாட்டினா. நம்ம யார்கிட்ட எதுவுமே சொல்லாம சத்தம் கட்டாம நகர்ந்துருவோம். ஆனா என்னையா இது மாயமா இருக்கு? இங்க உட்காந்துருந்தா வசந்தியை காணுமே.
அக்கா அக்கா வசந்திக்கும் நம்ம கண்மணி அக்காக்கும் சண்டை பார்த்துக்கிடுங்க. அதனால உங்களை இதுல வச்சு பழித்திக்கலாம்னு சொல்லி பாம்பு கேம்பு உள்ள வச்சிருக்க போறா. பார்த்து உஷாரா பிரிங்க. அட நீ வேற லட்சுமி, அப்படிலாம் செய்ய மாட்டா. என்ன இருக்குன்னு பிரிக்கட்டு. ஏய் அம்மா, சத்தம் ஒரு படியால வருது. எக்கா பயத்துல எனக்கு பாத்ரூம் வருது. பை பை. எக்கா உள்ள சோறு அடுப்புல வச்ச மாத்துக்க. குக்கர் விசில் சத்தம் வருது. நான் போய் சோறை இறக்கிட்டு வாரேன். நானும் போறேன். அட இது ரொம்ப சூப்பரா இருக்கே. ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கியிருக்கா மாதிரி. அவ எதுக்கு பயந்துட்டு ஓடுனா? என்னது வெள்ளி மோதிரமா? நீ இவ்வளவு சீக்கிரம் பாத்ரூம் போயிட்டியாக்கும்? ஆமா ஆமா, அவ்வளவு சட்டுன்னு முடிஞ்சிரும். சரி அதை பத்தி பேச வேணாம். வெள்ளி மோதிரமா வச்சிருக்க, அதிசயமால இருக்கு. அக்கா என்னங்க, என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப நன்றி லட்சுமி. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா gift கொடுத்தாவ. அப்புறம் அந்த ரேவதி, இன்னொருத்த யாரு, சுமதி, 2 பேரும் கொடுத்தாவ. பேப்பர்ல எழுதி. எங்களால gift கொடுக்க முடியல. ஒருத்தி வந்து வாழ்த்து சொல்லியிருந்தா. சரி அது கூட பொறுத்துக்கலாம் விடு. இந்த வாணி இருக்காளே, 25 ரூபாய் கையில மொய்யா கொடுத்தா. சரி அது கூட விடுங்களேன். 6 பேர் வந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு போறாவ. ஒரு சாப்பாடு 100 ரூபான்னு போட்டா கூட 500 ரூபாய் ஆச்சு. என்னப்பா சொல்றீங்க? 6 பேர் சாப்பிட்டாலும் ஒரு வேளைக்கு 600 ரூபாய் ஆச்சு. அப்ப 2 வேளைனா 1200 ரூபாய் தானே? நீங்க வேற 500ல சொல்றீங்க. நீங்க மேக்ஸ்ல ரொம்ப வீக்கோ. அட நீ வேற போ மாதிரி. ஒரு 500 ரூபாய் கூட மொய் எழுதலையேன்னு கவலையில சொன்னா நீ இப்படி கிண்டலா பண்றது? நான் மேக்ஸ்ல 10ஆவதுலயும் 12ஆவதுலயும் 100க்கு 100 பாத்துக்க. அத்தா 12ஆவதுல உங்க காலத்துல 200க்கு 100 மார்க் வாங்கினியே. அட கடவுளே, வாய் ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. சரி என்ன மக்களே, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா?